கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் சங்கீதங்களின் புஸ்தகம் 22வது சங்கீதம் 24வது வசனத்தில் ஆண்டவர் நமக்காக ஒரு அருமையான வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவர் கேட்டருளினார். அதாவது நம்மளை பார்த்து சொல்லுறாரு, அற்பமாக யாராவது ஒன்று நினைச்சா பாரு நான் அவனை என்ன பண்ணுறேன்னு. லேயாள் அற்பமாய் நினைக்கப்பட்டாள். ராகேல் லேயாளை அற்பமாய் நினைத்தால் கர்ப்பத்தை அடைத்தார். அப்போது உங்களை யாராவது பிள்ளை உங்களுக்கு கன்சீவ் ஆகுன்னு அற்பமாக நினச்சா அவங்கள வச்சு செய்வார். உங்கள் கர்ப்பம் திறக்கப்படும். பயப்படாதுங்க. அநேகர் பிள்ளைக்காக ஏங்குறவங்களுக்கு கர்த்தர் புத்திர பாக்கியத்தை கொடுக்க அவர் ரெடி ஆகிட்டார். அதே போல் 1 சாமுவேல் 18:23 தாவீது அழகாக சொல்லுவார், நான் ராஜாவுக்கு மகளுக்கு திருமணம் செய்வது எப்படி? நான் எளியவரும் அற்பமாய் எண்ணப்பட்டவராக இருக்கிறேன் என்றாள். சிலர் பார்த்தீங்கன்னா மேரேஜ் பெரிய பெரிய இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கும், என்ன செய்ய போகிறோம், தடுமாறலாம், அல்லது எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு ஒரு வசதி இல்லை, எங்களுக்கு மேரேஜ் எப்படி இருக்கும், என் படிப்பு குறைவு, அல்லது எனக்கு சரியான வேலை இல்லை, அப்படி நீங்கள் உங்களுக்கு தாழ்வு மனப்பான இருக்குமானால் நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை தான் சூஸ் பண்ணி உன்னத இடத்துல உங்கள் மேரேஜை செட் பண்ண அவர் சித்தமாக இருக்கிறார். நெகேமியாவை பார்த்து அழகாக ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. நெகேமியாவை பார்த்து அற்பமா பாருங்க, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவங்க பலியிடுவாங்களா? சேலஞ்ச் பண்றான். அற்பமான யூதர். நான் சொல்றேன், உங்களை பார்த்து அற்பமா நினைத்து உங்கள்கிட்ட யாராவது சேலஞ்ச் பண்ணா, இதே நெகேமியா 4:2 இது 9:25 பாருங்க. அங்க சொல்லி கட்டாத அலங்க பெரிய வீட்டில் இருந்தாங்க, செல்வமாய் வாழ்ந்தாங்க, அவங்க புசித்து கொழுத்து திருப்தியாகி மகா செல்வமாய் வாழ்ந்தார்கள். அப்படி மகா செல்வந்தர்களாய் அற்பமாய் நினைக்கப்பட்ட உங்களை கர்த்தர் தூக்கி உயர்த்துகிற கர்த்தர். மத்தேயு 18 சொல்லுவார், அற்பமாய் நினைச்சா அங்க சொல்றார், தேவ தூதர்கள் தங்கள் பிதாவின் சமூகத்தை இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பிதாவின் சமூகத்தை தரிசிக்கிறாங்க. உங்களுக்காக தேவ தூதர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் பரிந்து பேசுகிறாங்க. கவலைப்படாதுங்க. எங்கள் நல்ல தகப்பனே, நல்ல வார்த்தை சொல்லி இருக்கிறீங்க. அற்பமாய் நினைக்கப்பட்ட தூளும் சாம்பலுமான ஆண்டவரே சாமுவேலை நியாயாதிபதிகளோடு ராஜாக்களோடு உட்கார உயர்த்தின கர்த்தர் ஆண்டவர், அப்படி இன்று அற்பமாய் நினைக்கப்பட்ட அத்தனை பேரை கர்த்தர் உயர்த்தி ராஜ மேன்மை கட்டளையிடவர் நல்ல பிதாவே. ஆமென்.